பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய முரண்பாடுகள் கூட்டணி சார்ந்து நினைக்கிறீங்களா, அவர்கள் பிஜேபியில தொடர்வாங்க நினைக்கிறீங்களா, இல்ல திமுக கூட அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கூட சிலர்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க பார்வை என்னது தனியரசு? இல்ல பாமக இருக்கிற நெருக்கடி என்னன்னா, அங்க விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சியால திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு போக முடியாது. அப்ப அங்க இப்ப நீங்க சின்னவருக்கும் பெரியவருக்கும் ஏதாவது அதுல நெருக்கடி ஏற்பட்டு அது 2 அணிகள் ஆச்சுன்னா வேணா அதுல ஏதாவது ஒரு அணியை காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக, ஒரு அணி பாஜக பக்கம் போகலாம். ஆனா ஒன்றுபட்ட பாமகன்னா அதுக்கு ஒரே சாய்ஸ் என்டிஏ கூட்டணி தான். அதிமுக பாஜக அணிக்கு தான் கண்டிப்பா பாமக வரும். இதுல எந்த சிக்கலும் இல்லை. அப்படி யாராவது அதுல நெருக்கடி வந்தா அதுல ஏதாவது 2 தலைமைகள் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை பாஜக திட்டமிட்டு மற்ற ஏனைய கட்சிகளுக்குள்ள சில பிளவுகளை ஏற்படுத்தியதை போல பாஜகவிலும் பாமகவிலும் ஏற்படுத்தினால் அதுல ஒரு அணி அதிமுக பாஜக அணியிலேயும் ஒரு அணி திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்க 2 சிக்கல் இருக்கு. தேமுதிக வேணா அதுல ரிசர்வ்ல இருக்காங்க. அவங்களும் பெரும்பாலும் திமுகவையும் அதிமுக பாஜக கூட்டணியையும் மையமா வைத்து தொகுதி அல்லது மற்ற தனக்கு வாய்ப்புள்ள யாரு இந்த கோரிக்கையை ஏற்கிறார்களோ அந்த அளவுல தேமுதிக இப்பொழுது மையத்துலதான் இருக்கு. அது திமுக நல்ல ஓரளவு அவங்க அணுகி ஒழுங்குபடுத்துறாங்கன்னா திமுகவுக்கு போறதுக்கும் கூட கூடுதல் வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. அப்புறம் நீங்க நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலை இருக்கிற வரைக்கும் இருந்த ஒரு பேட்டர்ன், அதனுடைய பார்வை வேற. இப்ப அது எடுத்த முடிவு, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அதற்கு முன்பு தந்தை பெரியார் குறித்த அந்த விமர்சனம், அதற்கு பிறகு நாம் தமிழர் மீது இருந்த ஒரு பார்வை அல்லது அதனுடைய வாக்கு அல்லது அதனுடைய ஆதரவு நிலையில பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க முழுக்க பாஜக அதிமுக அணியோடு இணைந்து எங்க சேஷாத்திரியை சொல்ற மாதிரி அதுல பெருமளவு அவங்களோட இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இணையவில்லை என்றால் இந்த வாக்கு தான் நாம் தமிழருக்கு விழுகிற 8 விழுக்காடு வாக்கோ அது 10 விழுக்காடோ 5 விழுக்காடோ அது முழுக்க பாஜக அதிமுக அணிக்கு கிடைக்கிற வாக்கைத்தான் நாம் தமிழர் பிரிக்க முடியும். சீமான் பிரிப்பார். அப்ப அதனால அது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய இழப்பு தான். ஆகவே அவர் ஒரு அணியாக நின்றால் பாஜக அதிமுக திமுகவை தோற்கடிப்பதற்கு பயன்படும். அவர் அணியாக தனித்து நின்றால் அது திமுக வெற்றிக்கு துணை போகும். பாஜக அதிமுக வெற்றியை அது சேதப்படுத்தும். ஏன்னா தொகுதிக்கு 5000 ஓட்டோ 10,000 வாக்குகளோ கூட பெரிய அளவுல அந்த தாக்கத்தை ஏற்படுத்திடும். அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த முறை சீமான் இதை கருத்தில் கொண்டு பரிசீலித்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிங்கிறதுனால ஒரு சமயம் கூட்டணி ஆட்சிக்கு அவர் சரியா வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுதான் நீங்க எடப்பாடி எந்த இடத்துல பாஜகவோடு சரணடைந்து இருக்கிறார் என்றால் அதிமுக தனித்தாட்சிங்கிற நிலைமை இப்ப இல்லை. அதிமுக, நாம் தமிழர், பாஜக அல்லது வேறு யாரெல்லாம் வருகிறார்களோ பாமக இவர்கள் அனைவரும் இணைந்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற முழக்கத்தை வைக்கிறதுனால இதுல எல்லா பேட்டனும் மாறுவதற்கான ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பு தானே தெரியும். எடப்பாடியாரோட தலைமை அவர் முதலமைச்சராக்கிறதுக்கு தயாராகணும். அதுதானே இன்னைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. வேற என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு? நாங்கள் இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவரோட அறிக்கைக்காக காத்துட்டு இருக்கோம். அண்ணன் என்ன முடிவு எடுக்க போறாரு அங்கிறதுக்காக காத்துட்ருக்கிறதுனால எனக்கு சில விஷயங்களை தொடர்ந்து பேச முடியல. ஆனால் நீங்கள் அடிமட்ட தொண்டனா, இந்த ஓபிஎஸ் ஆதரவு இல்லாமல் தனிப்பட்ட நீங்கள் ஒரு அடிமட்ட தொண்டனா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அண்ணன் இப்போ என்டிஏ விட்டு வெளியில் வரணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. தொண்டனா சொல்கிறேன். இது நான் அந்த நம்மளை மதிக்கிறாங்க மதிக்கல, அது 2வது விஷயம். உங்க கோரிக்கையா இல்லை எல்லா தொண்டர்களும் அப்படி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தொண்டர்கள் எல்லாம் நினைக்கிறது, தலைவர்கள் எப்படி நினைக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. நான் இன்னும் அண்ணனுடைய கருத்து சொல்ல என்டிஏ விட்டு வெளில வரணும். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் என்னை போல தொண்டர்களுடைய கருத்து இன்னைக்கு அண்ணா திமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது கருத்து. வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் என்டிஏ விட்டு வந்து அதுக்கு பிறகு நீங்க அது ஒரு மாற்றம் உருவாகும் சார். அது ஒரு மாற்றம் வரும், அணிகள் உருவாகும். ஒரே வாய்ப்பு விஜய் தான் திமுக போயல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா, நீங்க கொஞ்சம் குறுக்கீடு இல்லாமல் இருந்தால் நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களையே நம்பி நாங்கள் பயணிக்கிறோம். நீங்க எங்களை நீங்க அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை கூட்டிட்டு வாங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை. அதே இடத்துல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் உட்கார வச்சு உங்கள் என்டிஏ தலைவர்களை எல்லாம் உட்கார வச்சு பேசி ஏதோ ஒரு கருத்து பேசி முடிச்சுட்டு நீங்கள் பண்ணிடலாம். இது என்டிஏ தலைவரும் அவரே தான் அதிமுக அவர் தலைமையில் தான் கூட்டணின்னு சொன்னால் நாளைக்கு அவர் கூப்பிட்டு சீட்டு பிஜேபி வழியாக வாங்கிடுங்கன்ட்டா எந்த சின்னத்தில் போய் நிற்பாங்க? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நம்பி இருக்கிற ஆதரவாளர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? அந்த சீட்டில் அவங்க என்ன சின்னத்தில் நிற்பாங்க? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி சார். நாளைக்கு இப்போ ஏதோ நல்லதோ கெட்டதோ இப்போ 6 மாதம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்போவுமே முடிவெடுத்ததில்ல. இல்லைனா ராமநாதபுரம் போய் அண்ணன் போய் நின்ன மாதிரி ஒரு பலாப்பழத்தை தூக்கி நிற்க வேண்டிய கட்டாயம் போகும்.
எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள். நீங்கள் 7 நாடாளுமன்றம் டெபாசிட் காலி, 234 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்சது எடப்பாடியால். அவரை கொண்டு வந்து நீங்கள் அன்றைக்கி உட்கார வச்சுட்டீங்க. அது மட்டும் இல்லை சார், சேர்த்தது மட்டும் இல்லை, என்டிஏ கூட்டணிக்கு அவர் தான் தலைவர்னு சொல்லி அந்த ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கும்போது அதனுடைய வேதனை எங்களுக்கு இருக்கா இல்லையா? ஓகே, அந்த வேதனையை தான் நான் சொல்கிறோம். அந்த வேதனை நீங்கள் சேருங்க சேர்க்க வேண்டாம், நாங்கள் இணைங்க, நாங்கள் அதை பற்றியே சொல்ல வரல. எல்லாரும் ஒன்றிணைந்து தான் நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு. நீங்கள் அதை சொல்கிறீங்களா, திமுகவை எதுக்கணும், திமுகவை எதுக்கணும், திமுக தான் நம்மளுடைய எதிரி எல்லாம் சொல்லுவீங்களா? வீட்டுக்குள்ளே இருக்கிற பகையை 2ஆ பிரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் எப்படி திமுக ஓட்டு வாங்குறீங்க? ஓகே ஃபைன். திரு தனியரசு இறுதி கருத்து. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கோஷத்தை தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு திராவிட கட்சி எடுத்திருக்கு, அது ஒரு புதிய நகர்வு. ரொம்ப சுருக்கமா. இல்ல அதுதான் பெரும் பிழை. அது பெரும் வரலாற்று பிழையை எடப்பாடி சுமந்து முகலாய மன்னர்களினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி மன்னர்ங்கிற மாதிரி இப்ப எடப்பாடி அந்த நிலைமைக்கு வந்துட்டாரு. இப்ப கூட்டணி ஆட்சிக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அதே பெரிய பிழை, பெரிய கடுமையான விமர்சனம் வருது. இப்ப நீங்க எங்க கோலப்பன் சொன்ன மாதிரி இந்த கூட்டணியை அல்லது எடப்பாடியை மிக கடுமையாக அதிமுக காலம் தானே தீர்மானிக்குது யுக்திய. இன்னைக்கு அது தேவையா இருக்கலாம். இல்ல இந்த காலத்தை கொண்டு வந்து உருவாக்குறது யாரியா? பாஜக தானே. அந்த காலத்துக்கு யார் துணை போனாங்க? எடப்பாடி தான் போனாரு. தன்னுடைய கட்சியை பலகீனப்படுத்தி விட்டு இன்னொரு கட்சியை கொண்டு வந்து கூட்டணிக்கு சேர்த்து ஒரு தேசிய கட்சியை பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வைத்து அது வளர்ந்து ஆளாகி அவர்கள் தலைமையில வந்து இன்னைக்கு ஒரு பொம்மையை போல அமித்ஷா ஐயாவுக்கு அருகில் இருந்து வாய் பேசாமல் ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஒரு 3 பேர் அமர்ந்து கொண்டு வாயே திறக்காமல் கருத்தை சொல்லாமல் அவர்கள் கட்டளைப்படி வந்து அமர்ந்தார்கள். கஸ்டடியில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கொண்டுட்டு போய் மறுபடியும் நேரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கஸ்டடியில் வச்சிருந்தவங்களுக்கு காப்பி கொடுத்து அனுப்பிச்சுட்டு வந்த ஒரே பொதுச் செயலர் எங்க எடப்பாடி தான். அதிமுக தொண்டர்கள் எல்லாம் கொதித்து போயிருந்தார்கள். அதை குழப்பம் சொல்றாரு. அதை விட கொடுமை என்ன மாதிரியா, இப்ப எங்க ஓபிஎஸ் ஐயா கைவிடப்பட மாட்டாருன்னு டிடிவி சொல்றாரு. டிடிவி கைவிடப்பட மாட்டாருன்னு அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை பதவி போன உடனே அமித்ஷா சொல்றாரு அண்ணாமலை கைவிடப்பட மாட்டாருன்னு சொல்றாரு. அப்ப இங்க யாருடைய பாதுகாப்புல எல்லாரும் இருக்கிறாங்க? நாக்பூர்ல, டெல்லியில பாஜக தலைமையில கட்டுப்பாட்டுல இருந்தா தமிழ்நாட்டுல எப்படியா கட்சி நடக்கிறது? இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. இல்ல அதுதான். அப்போ தனியரசு என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் மேல பழி போடுறாரு. ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தி அதிமுகவை பிஜேபி உடைத்ததுன்றாரு. அப்போ யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்கள பயன்படுத்தி தான் உடைக்க முடியும். அப்போது ஓபிஎஸ் மேலே பழி போடுறாரு. ஓபிஎஸ் பலவீனமாக இருந்து அவரை பயன்படுத்தி கட்சியை உடைத்ததுன்றாரு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் கூட்டணி ஆட்சி அப்படின்றாரு. ஒரு விஷயம் மாதிரி கூட்டணி ஆட்சியை பற்றி இன்னமும் தெளிவுபடுத்தவில்லை அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அங்கேயே ஒரு துணை கேள்வி அதான் சொல்றேன் நான். அதாவது ஒரு துணை ஐயா நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு துணை கேள்வி அமித்ஷா கிட்ட கேட்கப்பட்டது என்னன்னா, பிஜேபி வந்து அதிமுக ஆட்சி அமைச்சால் பிஜேபி எம்எல்ஏக்கள் அமைச்சர் ஆவார்களா? அந்த கேள்விக்கு தெளிவா சொன்னாரு, தேர்தல் முடிந்த பிறகுதான் அதை பற்றி முடிவு பண்ண முடியும், நான் திமுகவுக்கு பேசுவதற்கு தீனி போட மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை சொன்னாரு. அதனால கூட்டணி ஆட்சியா அப்படின்றது அதிமுக பக்கத்தில் தெளிவுபடுத்தணும். இன்னொரு விஷயம் சொல்றேன். தனியரசு சீனியர், அவருக்கு வரலாறு தெரியும். கூட்டணி ஆட்சியை திராவிட கட்சிகள் அனுமதித்ததா இல்லையா? நீங்க 1980 கலைஞர் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருந்தாரா இல்லையா? இந்திரா காந்தியோடு ஆளுக்கு 117 இடங்கள், ஆளுக்கு 117 இடங்கள், முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கல. கடைசி கட்டத்துல வேற வழி இல்லாம அழுத்தத்தின் காரணமாக கலைஞர் தான் முதலமைச்சர் அறிவிச்சாங்க. 2 பேருமே ஆளுக்கு 117 இடம், 114 இடத்துல தான் திமுக நின்னுச்சு. அடுத்து சொல்றேன் 2006 சொல்லிடுறேன், அந்த வரலாறு மட்டும் சொல்லிடுறேன். 96 சீட்டு 2006 சட்டமன்றத்தில் இருக்கும்போது சுதர்சன எதிர்கட்சி கேட்கிறாரு, நாங்க என்ன மடமா வச்சிருக்கிறோம், அப்போ நாங்க தயார் கூட்டணிக்கு கொடுக்கிறதுக்கு தயார், ஆட்சியில பங்குன்னு சொன்னாரு. ஆனால் சோனியா காந்தி வந்து ஒத்துழைக்கல, பாட்டாளி மக்கள் கட்சி நிபந்தனைகளை ஆதரவுன்னு சொன்னாங்க, அதனால கொடுக்கல. மற்றபடி கூட்டணி கட்சிக்கு திமுக தயாராக இருந்தது. Let's see what's next.